பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னம் கிருபை உங்களோடு இருப்பதாக. 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னாலே உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து. இன்னைக்கு பரிசுத்த வேதம் சொல்லுது, கவலை உங்களை ஒடுக்கும். கவலை மனுஷனை ஒடுக்கிக்கிட்டே இருக்கும். அவன் வளர முடியாது, சிந்திக்க முடியாது, அடுத்த வேலை செய்ய முடியாது. நீதிமொழி வாசிக்கும் போது மனுஷனுடைய கவலை அவரை ஒடுக்கும். இங்கே பிலிப்பு 4:6 சொல்லுது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரங்களோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதனால அங்கதான் நம்முடைய தீர்வு உண்டாகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆண்டவர் யார்? அவர் விசாரிக்கிறார். நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் உங்களை கேர் எடுத்துக்குவாரு, பொறுப்பு எடுத்துக்குவாரு. பரிசுத்த வேதத்துல ஆண்டவர் அநேகரை நேசித்திருக்கார், அன்பு பாராட்டியிருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணமா வச்சிருக்கார். நம்ம கூட அப்படிதான். அவர் நம்ம எந்த மனுஷன் நம்மளை புறக்கணித்தாலும் புறம்பேசினாலும் அவருடைய அக்கறை எப்போதும் நம்ம மேல இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, எப்போது வந்தடைத்தக்க ஒரு புகலிடம் இயேசுதான். ஒரு மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், ஒரு சமயத்துல நம்ம உள்ள போக முடியாத ஒரு பெரிய சுவரா இருப்பாங்க, தடுப்பா இருப்பாங்க, ஒரு கடினமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் எப்போதும் வந்தடைத்தக்க அவர் கண்மலையா இருப்பார். அவர் யாரா இருக்கிறார்? அவர் விசாரிக்கிறவர், நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த வேதத்துல ஒவ்வொரு மனுஷனை தேடி தேடி போய் அவர்களுக்கு அவர் தன்னுடைய அன்பை கொடுத்தவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் உங்களை விசாரிக்கிறவருடைய உங்க கவலை எதுவா இருந்தாலும், பணத்தினாலே பொருளினாலே ஏதோ ஒரு விஷயம் உங்களை கவலை ஒடுக்கிட்டு இருக்குதா, வேதனைப்படுத்திட்டு இருக்கா, அவர் உங்களை விசாரிக்கிறார். இப்படி சொல்ற சங்கீதத்துல அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். எப்படி தள்ளாட விட்ட மாட்டார்? நீதிமானை எப்படி தள்ளாட விட்ட மாட்டாரா? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்க. ஆமென். அவர் நீதிமானை அவர் தள்ளாட விடுவதில்லை. அது அர்த்தம் என்ன? நீதிமானா ஏசப்பா கிட்ட, அந்த அன்பு தெய்வத்துக்கிட்ட போனா என் கண்ணீர் மாறு என்ற நம்பிக்கை யாருக்கு? ஒருவேளை நீங்க இறை நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்க நம்பிக்கை பல தெய்வங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு வார்த்தை நல்ல செய்தி சொல்ற பாருங்க, கர்த்தரவே உங்க பாரத்தை வச்சு பாருங்க, அவர் ஆதரிப்பார். நீதிமான ஒரு நாளும் தள்ளாட விட்டார். எதுவாக இருக்கட்டும், எந்த சிச்சுவேஷன் இருக்கட்டும், ஒருவேளை நீங்க பாவத்துல மாட்டி சிக்கி போயிருக்கலாம், ஆதரவு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு நீங்க செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் கவலைப்பட்டு கலை கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் உங்களை விசாரிப்பார். ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை கை தூக்கி விட, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய, எங்க சிறையிருப்பு, எங்க வேதனையை மாற்றி. இன்னைக்கு நிறைய பேரு எங்கெங்கயோ போட்டு அலையிறோம், அங்கே ஓடுறோம். ஆனா விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கார், அக்கறை உள்ளவர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வாங்க. ஆகார் என்ற பெண்மணி அவத்த நாச்சியா இருக்கு, அவ தீங்கு செய்யறா, பெருமையா இருக்கிறா. அதனால அந்தம்மா ஒரு துருத்தில தண்ணியை கொடுத்து தொத்தி விட்டுருக்காரு, ஓடி போக ஓடியானுக்குது. ஆமா, ஒருவர் அவளே ஓடி போகிறா. 2 சம்பவம் ஒருத்தர் நடக்குது. ஆனா 2 முறையும் தேவன் எங்கே வருகிறாய், எங்கே போகிறாய் என்று அவளை விசாரித்து அவளை கைப்படுகிறார். இறை நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, நீங்க இக்கட்டில் நீங்க புலம்பி கண்ணீர் தவிக்கிற போது அவர் நல்ல ஆலோசனை கர்த்தரா இருந்து உங்களை வழி காட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை சத்துருவை மேற்கொள்ள முடியல, எப்படி என்னன்னு பணம் தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியல, உங்களுக்கு யுக்தியை சொல்வார். தாவீது நான் போவேனா தொடர்வேனான்னு கேட்கும் போது சில அடையாளங்களை செய்தார். அவன் வளர்ந்து அரசனான போது கூட நான் ஜெயிப்பேனா, நீ முசுக்கட்டி வழியாய் போய் சத்துரை மேற்கொள்ளு, ஆலோசனைகளை தருவார். அதனால்தான் கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் நீங்க என்ன செய்வான்னு தாவீது சொல்றான். உங்க வாழ்க்கையில அவர்கள் விசாரிப்பட்ட சீயோனா இருக்கீங்களா? உங்களை யாரும் விசாரிக்கல, தள்ளுண்டல் என்று பேருக்கா, உங்களை கண்டுக்கவே மாட்டான். செட்டப் பண்றாங்களா? பணம் இல்ல, காசு இல்ல, பொருள் இல்ல, அழுகல, கவலைப்படாத மகனே ஏசு சொல்ல, நான் உங்களை விசாரிக்கிறவன், நான் உங்களுக்கு ஏற்ற வழியில வலிமை உள்ளவனாக மாற்றுவேன், அக்கறை உள்ளவனாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாதாடுகிறார். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வாதாட ஆரம்பித்தா, கர்த்தர் ஒருவனுக்காக பரிந்து பேச ஆரம்பிச்சா, அவ்வளவுதாங்க அவன் வாழ்க்கை உச்சத்துக்கு போகிறது. ஒருவேளை வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு கண்ணீரோடு வாழ்ற சகோதரா சகோதரி, உங்க ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் உனக்கு காத்த வருத்தப்பட்டு பாரசுமத்தில் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சூளுரைக்கிற ஆண்டவருடைய அன்பண்டை வந்தீங்கன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்க மேல் அக்கறை உள்ளவரை உங்களுக்கு பொறுப்பெடுத்து, நீங்க அதுக்காக புலங்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய கண்ணீர் விட வேண்டிய, ஏன்னா அவர் உங்களை படைத்த இறைவன். நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது, அதுக்கு அடுத்து என்னன்னு தெரியாது. எல்லாவற்றையும் தாயின் கருவத்திலே நீ உருவாகும் முன்னே உனக்கு என்னெல்லாம் செய்ய நினைத்தாரோ அதை அழகாக செய்வார். அதனால வருத்தமும் சஞ்சலம் வரும் தான், மனுஷனாக வருத்தங்கள் வரும், சஞ்சலம் வரும், போராட்டங்கள் வரும், எதிரிகள் வருவார், நாம் கூட சில தவறுகள் செய்வோம், அதனால கவலை வரும். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மேலே நீங்கள் பாரத்தை வைத்து அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடு. என்றால் அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தராயிருக்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை முடிவுகள் தேற்றப்பட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.